லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. டேலண்ட், பேஷன் இதெல்லாம் என்ன தெரியல. இப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டேலண்ட், பேஷன் இதெல்லாம் இல்லைன்னு அர்த்தமா? கண்டிப்பாக கிடையாது. நம்மளா இல்லை. உங்களுக்கும் இந்த டேலண்ட், பேஷன் என்னன்னு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களா இல்லாமல் இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. ஏன் நாமளா இல்லை? இந்த சமுதாயம் நம்ம எல்லாத்துக்கும் மேலேயும் ஒரு போர்வை கொடுத்துருக்கு. இவன் இப்படிப்பட்ட கேரக்டர் தான், இவன் இந்த மாதிரி தான், இவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வையில் நம்ம ஏற்றுக்கிறப்ப, நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறப்ப நம்மளா இருக்கிறது இல்லை. அதாவது நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் நம்ம டெய்லியும் நம்ம செய்கிற ஒரு வேலை நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குறது இல்லை, ஒரு ப்ளஸரை கொடுக்குறது இல்லை. அதனால அது நமக்கு பிடிக்காத வேலையை டெய்லி செய்கிற மாதிரி இருக்குது. இதுலேருந்து நம்ம வெளியே வரணும்னா சிம்பிள் தான். அந்த போர்வையை தூக்கி போட்டுட்டு நம்மளுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சால் போதும். பட் இது மட்டும் போதுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்மளுக்குள்ள இருக்க நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணணும். அதாவது நம்மளா இருக்கணும். நம்மளுக்குள்ள இருக்க நம்ம யார்? சிம்பிள். உங்கள் லைஃப்பை உங்கள் பர்ஸ்பெக்டிவ்லேருந்து 100% நீங்கள் மட்டும் தான் பார்த்துக்க முடியும். வேறு எவ்வளோ நெருங்கின சொந்தமாக இருந்தாலும் சரி, அவங்க யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. உங்கள் லைஃப்பை நீங்கள் மட்டும் தான் பார்த்துருக்கோம். அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப உங்கள் லைஃப்பில் ஒரு பெஸ்ட்டு டிசிஷன் உங்களால் மட்டும்தான் எடுக்க முடியும். அது வேறு யாராலையுமே முடியாது. எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, அவங்களால கண்டிப்பாக முடியாது. ஸோ உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு டிசிஷனையும் நீங்கள் தான் எடுக்கணும். பட் நம்ம ஒரு விஷயத்த தொலைச்சிப்போம். அது என்னன்னா, நம்ம பாஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கு ஒரு பெரிய கிஃப்ட் இருக்குது. ஒன்று இல்லை, 2 பெரிய கிஃப்ட் இருக்குது. அந்த 2 என்னென்னா, ஒன்று பெர்ஸ்பெக்டிவ், இன்னொன்று தாட்ஸ். நம்ம எப்போ இந்த சமுதாயத்தோட போர்வையை நம்ம ஏற்றுக்கிறோமோ அப்போ அந்த 2 கிஃப்டையும் தூக்கி போட்டுடுறோம். இப்படி தூக்கி போடுறதுனால நம்மளா இருக்கிறது கிடையாது. வேற ஒருத்தவங்க சொல்கிறத கேட்டு இந்த சமுதாயத்தோட போர்வையை ஏற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இந்த சமுதாயத்தோட போர்வையை நம்ம ஏற்றுக்கிறப்ப இந்த சொசைட்டியை ஃபாலோ பண்ணுறோம். அதாவது இந்த சமுதாயத்தை பின்தொடர்றோம். இப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறப்ப, இந்த சமுதாயத்தின் படி நடக்கிறப்ப இங்கே ஒரே வேலையை நிறைய பேர் பார்க்குறாங்க. அப்படி நிறைய பேர் ஒரே வேலையை பார்க்குறனால கம்பேரிசன் ஒன்று வருது. இந்த கம்பேரிசன் தான் மீனுக்கும் மானுக்கும் ரேஸ் விடுற கதையாக போயிடும் கடைசியில். அதாவது எனக்கு ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஒரு ஆர்வம் இருக்காது, அதில் எனக்கு டேலண்ட்டும் இருக்காது. அப்படி இருக்கிறப்ப அந்த விஷயத்தை நான் கஷ்டப்பட்டு பண்ணுறேன். என்னைய மாதிரி ஒரு 1000 பேர் பண்ணுறாங்க. அந்த விஷயத்தில் உண்மையிலே ஆர்வம் இருக்க ஒரு 10 பேர் இருக்கலாம். அந்த 10 பேர் தான் அதை நல்லா பண்ணுவாங்க. அப்போ அவங்க மட்டும்தான் இந்த சமுதாயத்தில் நல்ல பார்வையோடு பார்க்கப்படுறாங்க. இது எல்லாத்துக்கும் மூல காரணமே நம்மளா இல்லாமல் இருக்கிறது தான். ஏன் நம்மளா இருக்கணும்? நம்மளா இருக்கனால என்ன நடக்க போகுது? இந்த சமுதாயத்தோட பார்வைக்காகவா? இவங்க கொடுக்குற அங்கீகாரத்துக்காகவா? கண்டிப்பாக கிடையாது. நம்ம லைஃப்பை மீனிங்ஃபுல்லாக வாழ்கிறதுக்காக, நம்மளுக்குள்ளே இருக்க க்ரியேட்டிவிட்டியை வெளியே கொண்டு வரதுக்காக. க்ரியேட்டிவிட்டியை நான் ஏன் வெளியே கொண்டு வரேன்னு கேட்டிங்கன்னா, மீனிங்ஃபுல்லாக வாழ்கிறதுல கூட ஓகே ஒரு அர்த்தம் இருக்குது. பட் க்ரியேட்டிவிட்டியை நான் ஏன் கொண்டு வரேன்னு சொல்லி கேட்டால், நம்ம எல்லாத்துக்குள்ளேயுமே படைப்பாற்றல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசி இருக்குது. அந்த பசிக்கு நம்ம எவ்வளோ தூரம் தீனி போடுறோமோ அதுதான் நம்மளுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லான லைஃப்பை கொடுக்கும். நம்ம எவ்வளோ தூரம் க்ரியேட்டிவாக யோசிக்கிறோமோ அவ்வளோ தூரம் மீனிங்ஃபுல்லான லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நாமளா இல்லை, ஏன் க்ரியேட்டிவாக இல்லை? க்ரியேட்டிவ்னா என்ன? நாமளா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அதை எப்படி பண்ணணும்? நம்ம லைஃப்பில் நம்ம இருக்க ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம இருக்க ஸ்டேஜில் இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு எது நம்மளை தடுக்குது அப்படின்னு பார்த்து அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ தட் இங்கேயே அதே தான் பண்ண போகிறோம். நம்ம அதை எப்படி பண்ண போகிறோம்னா, நாமளா இருக்கிறதுக்கு எது தடையாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தடையாக இருக்கிறது சிம்பிளாக 3 விஷயம்தான். கன்ஃபர்மேட்டி, கன்சியூம், எஜுகேஷன். கன்ஃபர்மேட்டி அப்படிங்கிறது சகிப்புத்தன்மை. நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்குமே இந்த சகிப்புத்தன்மைங்கிறது நம்மளுக்குள்ள இருக்குது. அதாவது ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அது சுற்றி வளர்கிற சமுதாயம் எப்படி இருக்கோ அதை பார்த்து தான் அந்த குழந்தைய வளருது. இதே மாதிரி தான் நம்ம எல்லாருமே வளரும். அண்ட் தென் அவங்க என்னத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ, அந்த சமுதாயம் எதை ஃபாலோ பண்ணுறோ அது இந்த குழந்தையும் ஃபாலோ பண்ணுது, அது சமுதாயமாக மாறுது. அந்த குழந்தை சின்ன வயசுலேருந்து அதோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எதை பார்த்துச்சோ அதை கற்றுக்கு, அதுக்கேற்ற மாதிரி அதோட கேரக்டரை பில்ட் பண்ணுது. இப்படி பில்ட் பண்ணுறப்ப அதுக்கு ஒரு அடையாளம் இந்த சொசைட்டினால கொடுக்கப்படுது. இந்த குழந்தை, அதாவது இந்த பையன் இப்படி தான், இந்த பொண்ணு இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே அதுக்கு அடையாளமாக அதுக்கு ஒரு போர்வையாக மாறுது. இதுதான் சமுதாயத்தோட போர்வை. இந்த போர்வை தான் நம்மளா இல்லாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். இந்த மாதிரி இருக்குன்னா நம்ம சமுதாயம் சொல்கிறது எல்லாத்துக்கும் ஆப்போசிட்டாக செஞ்சுட்டா போதுமா அப்படி சொல்லி கேட்டால் அதுவுமே ஒரு போர்வை தான். அதாவது நான் சமுதாயம் சொல்கிற மாதிரி செஞ்சாலும் சரி, இந்த சமுதாயத்துக்கு எதிர்மறையாக, இந்த சமுதாயம் என்ன சொல்கிறதோ அதுக்கு அப்படியே எதிர்மறையாக செஞ்சாலும் சரி, இந்த 2மே சமுதாயத்தோட விளைவு தான். நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய விளைவு தான். ஸோ இந்த 2மே போர்வை தான். இப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தா, நம்ம சமுதாயம் சொல்கிறத அப்படியே கேட்காம இதுக்கு ஆப்போசிட்டாகவும் பண்ணாமல் அது என்ன அப்படிங்கிறத
ஆராய்ஞ்சு நம்மளுக்கு எது சரியாக தோணுது, நம்மளுக்கு எது தப்பாக தோணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்மளுக்கு எது வேணும் அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டா போதும். நம்ம சமுதாயம் மட்டும் இல்லாமல் மற்ற சமுதாயமும், நம்மளை சாராத மற்ற சமுதாயமும் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத கேட்டு அதில் எது நம்மளுக்கு தேவை அப்படிங்கிறத ஏற்றுக்கிட்டா இந்த போர்வையிலேருந்து வெளியே வந்துடலாம். இந்த சமுதாயத்தோட போர்வையை எடுத்து போட்டுக்கலாம். இடத்துக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயமும் சரி தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மாறுது. ஸோ இந்த உலகத்தில் எதுவுமே சரின்னு கிடையாது, தப்புன்னு கிடையாது, எல்லாமே ஒரு கிரே ஏரியா. அடுத்து வந்து கன்செப்ஷன்னா நம்ம எந்த மாதிரி பொருள் யூஸ் பண்ணுறோம், நம்ம எப்படி ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குகிறோம் அப்படிங்கிறதானா அதுவும் கன்செப்ஷன் தான். ஆனால் நம்ம இங்கே பார்க்குறது டேட்டா கன்செப்ஷன். லாஸ்ட்டாக எப்போ சோஷியல் மீடியா பார்க்காம ஒரு நாள் ஃபுல்லாக இருந்திருக்கும், வேறு எந்த முக்கியமான வேலையும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம நிறைய பேர் நம்ம கையில் இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு நாள் கூட அப்படி இருந்திருக்க மாட்டோம். கண்டிப்பாக ஒன் டைம் ஆச்சு சோஷியல் மீடியா பார்த்துருக்கோம். தரமில்லாத சோஷியல் மீடியாவில் தரமில்லாத கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுறப்ப அது நம்மளுக்கு தேவையான நேரத்தில் ஹெல்ப் பண்ணி அது மூலியமாக நம்ம ஒரு முடிவு எடுக்கிறப்ப அந்த முடிவும் தரம் இல்லாமல் போயிடுது. இதை விட ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, நம்ம சலிப்பை எப்படி சகிச்சுக்கிறது அப்படிங்கிறத மறந்தே போயிட்டோம். ஒரு மணி நேரம் கூட நம்மளால் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ்டாக இருக்க முடியல. ஒரு புக்கை ரீட் பண்ணோம்னா ஒரு 4 பேஜுக்கு மேலே நம்மளால் ரீட் பண்ண முடியல. இப்படி நம்மளோட ஃபோக்கஸ் டைமும் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் டைமும் குறைஞ்சதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னா, நம்ம இந்த மாதிரி ரீல்ஸு, ஷார்ட்ஸ் மாதிரி ஷார்ட் வீடியோஸ் பார்க்குறது. இப்படி ஷார்ட் வீடியோஸ் பார்க்குறப்போ ஒவ்வொரு 60 செகண்டுக்கும் நம்மளோட மோடு வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். சோகமாக இருக்கும், சந்தோஷமாக மாறும், திடீர்னு அழுகிற மாதிரி இருக்கும், கில்ட் ஆகும், கம்பேர் பண்ணுவோம். இந்த மாதிரி அதிகமாக இருக்கனால நம்மளோட ஃபோக்கஸ் டைம்ங்கிறது குறையுது. ஷார்ட்ஸு, ரீல்ஸு இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு லாங் வீடியோஸ், ஒரு பாட்காஸ்ட்டோ இல்லை நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு லென்த்தான என்டர்டெயின்மெண்ட் வீடியோ, அதாவது லென்த்தான ஒரு மூவி கூட பார்க்கலாம். அந்த மாதிரி லென்த்தான வீடியோஸ் பார்க்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து வந்து எஜுகேஷன். உண்மையிலே நம்ம யார் அப்படிங்கிறத மறக்க ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்கூலில் தான். அடிப்படை கல்வி இது வந்து ஒரு பொதுவான கல்வி. இந்த இடத்துல தான் நம்ம யாருங்கிறத நம்ம மறக்கிறோம். ஸோ ஸ்கூலுக்கே போகக்கூடாதா? இந்த நீங்களும் கடைசியில் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லை, மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த கல்வி அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். பட் இன்ட்ரெஸ்ட் முக்கியம். நமக்குள்ளே இருக்க இன்ட்ரெஸ்ட்டை, நம்ம கோலை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அதை கட்டாயப்படுத்தி செய்யணும். அப்படி செய்கிறப்ப ஒரு சலிப்பு வரும். அந்த சலிப்பு வந்துடுச்சு அப்படின்னா அது நம்மளுக்கான கோல் இல்லை, நம்மளுக்கான பேஷன் இல்லை. நம்ம வேறு கோலை செட் பண்ணி அதே மாதிரி ட்ரை பண்ணணும். இது இல்லைன்னா இன்னும் ஈஸியான ஒரு வழி சொல்லலாம். அது என்னென்னா, நம்ம சின்ன வயசில் ஒரு விஷயத்தில் ஆர்வமாக இருந்திருப்போம். அந்த விஷயத்த இப்போ ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ண நிறைய பேரை பார்க்குறப்ப அவங்க சின்ன வயசில் என்ன பண்ணியிருக்காங்களோ அதுதான் அவங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருந்திருக்கு. ஸோ நம்ம சின்ன வயசில் நம்மளுக்கு எது பிடிக்குங்கிறத பார்த்தோம்னா மேக்ஸிமம் அது இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பார்ட் 1 தான். இந்த வீடியோவில் நம்ம ஏன் நாமளாக இல்லை, நாமளாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதை எப்படி பண்ணணும், க்ரியேட்டிவிட்டினா என்ன, நம்ம ஏன் க்ரியேட்டிவாக இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இது இல்லாமல் நாமளாக இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயம் நம்மளுக்கு தலையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட்டும் கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கடுத்து பார்ட் 2ல் நாமளாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அது வரைக்கும் இதில் சொல்லியிருக்க விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறப்ப கண்டிப்பாக அடுத்த வீடியோ வந்துடும். நீங்களாக இருக்கிறதுக்கு இந்த 2 பார்ட்டும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிங்க. இல்லை ஒருவேளை இதை மாற்றிக்கலாம், இது கொஞ்சம் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சேஞ்சஸ் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும். இல்லைன்னா ஒருவேளை உங்களுக்கு ரீச் ஆகாமல் கூட போகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.